Hello students, 10th standard optics lesson la இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் lenses. ஒரு லென்ஸ்ங்கிறது optically transparent medium. அதுல ரெண்டு spherical surface இருக்கும் அல்லது ஒரு plane surfaceம் ஒரு spherical surfaceம் இருக்கும். Two important kinds of lenses பாத்தீங்கன்னா convex lens and concave lens. Convex lens biconvex lens னு சொல்லலாம். It is bounded by two spherical surfaces, thicker at the center than at the edges. இது வழியா பாஸ் ஆகிற light beam is converged to a point. ஒரு இடத்துல குவிக்கப்படும். அதனால இதுக்கு converging lens னு பேரு. Concave or biconcave lensலயும் ரெண்டு spherical surface இருக்கும். ஆனா இதோடைய அமைப்பு பாத்தீங்கன்னா thinner at the center than at the edges. இது வழியா பாஸ் பண்ற ஒரு parallel beam of light is diverged or spread out. So இதுக்கு diverging lens னு பேரு. இத தவிர plano convex lens. ஒரு சைடு பிளேனா ஒரு சைடு கான்வெக்ஸா இருக்கும். plano concave ஒரு சைடு பிளேனா இன்னொரு சைடு கான்கேவா இருக்கும். You can see the diagram. Converging lens தான் நம்ம convex lens. அதோடைய அமைப்பை பாருங்க. It is thicker at the center than at the edges. Biconvex lens அது. Plano convex lens ஒரு சைடு பிளேனா இருக்கு, இன்னொரு சைடு கான்வெக்ஸா இருக்கு. அடுத்தது பாசிட்டிவ் meniscus. Diverging lens or biconcave lens. இதுலயும் ரெண்டு spherical surface இருக்கு. ஆனா பாருங்க நடுவுல தின்னா இருக்கு, edgesல திக்கா இருக்கு. Plano concave lens ஒரு சைடு பிளேன், இன்னொரு சைடு கான்கேவ். அடுத்த லென்ஸுக்கு நெகட்டிவ் meniscusனு பேரு. இப்போ இமேஜ் ஃபார்மேஷன் பார்க்க போறோம். ஒரு லென்ஸுக்கு முன்னாடி வைக்கிற ஆப்ஜெக்ட்ல இருந்து வர லைட் ரேஸ் இந்த லென்ஸ் வழியா ரிஃப்ராக்ட் ஆகும்போது இமேஜ் ஃபார்ம் ஆகும். அந்த இமேஜோட பொசிஷன், சைஸ், நேச்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ரே டயக்ராம் வரைய கத்துக்கணும். இந்த ரே டயக்ராமுக்கு 3 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் இருக்கு. See the diagram. நடுவுல போற அந்த லைன் இமேஜினரி லைன், it is called principal axis. லென்ஸோட சென்டர் O, அது ஆப்டிக் சென்டர். F1 F2ங்கிறது ஃபோக்கஸ். சிங்குலரா சொல்லணும்னா ஃபோக்கஸ், ப்ளூரலா சொல்லணும்னா ஃபோசை. இப்போ இந்த டயக்ராம்ல என்ன புரியுது உங்களுக்கு? அந்த O வழியா ஒரு லைட் ரே, ஓனா ஆப்டிக் சென்டர், லைட் ரே பாஸ் ஆச்சுன்னா அது பெண்ட் ஆகிறது இல்ல. So when you draw the ray diagram, எப்பெல்லாம் நீங்க ஆப்டிக் சென்டர் வழியா லைட் ரே வரையறீங்களோ அதோட டைரக்ஷனை மாத்தாம நேரா வரையணும். நெக்ஸ்ட் ரூல், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு parallel-ஆ வர லைட் ரே ரிஃப்ராக்ட் ஆன அப்புறம் ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆகுது. இந்த லென்ஸ்ல கான்வெக்ஸ் லென்ஸ்ல. கான்கேவ் லென்ஸ்ல பாருங்க, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு parallel-ஆ வர லைட் ரே ரிஃப்ராக்ட் ஆன அப்புறம் ஃபோக்கஸ்ல இருந்து டைவர்ஜ் ஆகுற மாதிரி தெரியும். நெக்ஸ்ட் செகண்ட் ரூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்லுங்க. parallel-ஆ வந்தா ஃபோக்கஸ் வழியா போச்சு இல்லையா, இங்க ஃபோக்கஸ் வழியா வந்தா ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணுது, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு parallel-ஆ போகுது. அண்ட் கான்கேவ் லென்ஸ் பாருங்க, ஃபோக்கஸ் வழியா ஃபோக்கஸை நோக்கி போகிற லைட் ரே ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு parallel-ஆ போயிடும். ஸோ இந்த 3 ரூல்ஸை வச்சு now we are going to draw ray diagrams. இப்போ ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு? ஆப்ஜெக்ட் is at infinity. When an object is placed at infinity, ஒரு real image is formed at the principal focus. சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கும் ஆப்ஜெக்ட கம்பேர் பண்ணும்போது. see எல்லா லைட் ரேஸும் parallel-ஆ வருது. after refraction through a convex lens, Fங்கிற ஒரு புள்ளியில குவியுது இல்லையா, அங்கதான் இமேஜ் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட், ஆப்ஜெக்ட் placed beyond C or 2F. Cங்கிறது center of curvature. It is equal to twice focal length 2F. See the diagram. ஆப்ஜெக்ட் எங்க வச்சிருக்காங்க பாரு, C-ய தாண்டி. இந்த 2F1 இருக்கு இல்லையா, அதை C1ன்னு சொல்லலாம். So C-ய தாண்டி ஒரு பொருளை வைக்கும்போது see the light rays they have considered, ரெண்டு லைட் ரேஸ் கன்சிடர் பண்ணிருக்காங்க. parallel-ஆ வந்தா ஃபோக்கஸ் வழியா, ஆப்டிக் சென்டர் வழியா வந்தா டீவியேட் ஆகாம போகுது. இந்த ரெண்டு லைட் ரேஸும் எங்க மீட் பண்ணுது பாருங்க, அங்கதான் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. between F and 2F இல்லாட்டி between F and C.
So beyond C na between F and C அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. See the size, object compare பண்ணும்போது size of the image is small and it is inverted கிறதுனால real image ன்னு சொல்லுவோம். இப்போ ஆப்ஜெக்ட Cலயே பிளேஸ் பண்ணா இமேஜ் எங்க கிடைக்குதுன்னு பாருங்க. Cங்கிறத இங்க 2F1 ன்னு குறிச்சிருக்காங்க. அகைன் அதே ரெண்டு லைட் ரேஸ் தான் டிரா பண்ணிருக்காங்க. See this side, the image is formed at C. Size of the image is same as the size of the object. ரெண்டும் ஒரே சைஸா இருக்கு. இங்கேயும் தலைகீழா இருக்கிறதுனால it is real image. When the object is placed between F and C, அதாவது Fக்கும் 2Fக்கும் இடையில வைக்கிறாங்க. அப்ப ஆப்ஜெக்ட் Fக்கும் 2Fக்கும் இடையில இருக்கும்போது இமேஜ் எங்க இருக்கு பாருங்க, 2F தாண்டி இருக்கு. So between F and C na beyond C. And see the size of the image, ஆப்ஜெக்ட கம்பேர் பண்ணும்போது பெருசா இருக்கு, தலைகீழா இருக்கிறதுனால this is also real image. Now object is placed at the focus. ஆப்ஜெக்ட ஃபோக்கஸ்ல வச்சிருக்காங்க. அதே ரெண்டு லைட் ரேஸ் கன்சிடர் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு லைட் ரேஸ்மே மீட் பண்ணல. அப்ப இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்னா at infinity. The size of the image வந்து much larger than the size of the object. ஆப்ஜெக்ட விட பெரிய இமேஜ் ரொம்ப தொலைவுல கிடைக்கும். Next, when the object is placed between focus and the optical center, Fக்கும் Oக்கும் இடையில ஆப்ஜெக்ட் வைக்கும்போது இங்க அந்த லைட் ரேஸ் பாருங்க டைவர்ஜ் ஆகி போற மாதிரி, விரிஞ்சுக்கிட்டே போற மாதிரி இருக்கு. அத நீங்க பின்னோக்கி எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா they meet at a point. அந்த இடத்துல தான் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. and the size of the image is larger than the size of the object. இங்க இமேஜ் பாருங்க நேரா போட்டிருக்காங்க இல்லையா? so it is a virtual image. so convex lens எப்போ virtual image ஃபார்ம் பண்ணுது? when the object is placed between F and O. மத்த எல்லா பொசிஷன்லயும் convex lens forms only real images. applications of convex lenses என்னென்ன யூசஸ் இருக்கு? கேமரா லென்ஸா யூஸ் ஆகுது. மேக்னிஃபையிங் லென்சஸ், அதாவது நீங்க சின்ன வயசுல கூட வச்சு விளையாடுவீங்க இல்லையா, பூத கண்ணாடின்னு சொல்வீங்களே, அதான் மேக்னிஃபையிங் லென்சஸ். அல்லது நம்ம லேப்ல சிம்பிள் மைக்ரோஸ்கோப் பார்த்திருப்பீங்க, அதுல யூஸ் பண்ற லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ். they are used in making microscope, telescope and slide projectors. they are used to correct the defect of vision called hypermetropia. லாங் சைட்னு சொல்லுவாங்க, தூர பார்வைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அத சரி பண்ற கண்ணாடியில நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் தான் யூஸ் பண்றோம். ரிஃப்ராக்ஷன் த்ரூ a கான்கேவ் லென்ஸ் பார்க்கலாம். இப்போ கான்கேவ் லென்ஸ்ல ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டில வைக்கும்போது see the light rays are diverged. அத நீங்க பின்னோக்கி எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா Fல இருந்து போற மாதிரி தெரியும். so the image is formed at F. the size of the image வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் ஆப்ஜெக்ட கம்பேர் பண்ணும்போது. so this is a virtual image. now when the object is placed anywhere on the principal axis, இங்க கான்வெக்ஸ் லென்ஸ் மாதிரி பொசிஷன்ஸே கிடையாது, எங்க வச்சாலும் it will form a virtual image which is much smaller in size. see the diagram, parallel வருது, ஃபோக்கஸ்ல இருந்து டைவர்ஜ் ஆற மாதிரி தெரியுது. ஆப்டிக் சென்டர் வழியா போற லைட் ரே டிவியேட் ஆகாம போகுது. இந்த ரெண்டு லைட் ரேஸும் எங்க மீட் பண்ணுதோ அங்க சின்ன இமேஜ் கிடைக்குது. so this is எரெக்டா இருக்கு இல்லையா, virtual image. பட் இங்க என்னன்னா distance between the object and the lens குறையும் போது, as the distance between the object and lens is decreased, the distance between the image and the lens also decreases. இந்த டயக்ராம் பாருங்க, 1ங்கிறது ஆப்ஜெக்ட் இந்த ரெட் கலரு, அதோட இமேஜ் வந்து இங்க black கலர்ல கொடுத்திருக்காங்க. அது லென்ஸ் நோக்கி அந்த ஆப்ஜெக்ட் நம்ம தள்ளும் போது இமேஜும் லென்ஸை நோக்கி நகருது. applications of concave lens. concave lens வந்து Galilean telescopeல ஐ லென்ஸா யூஸ் ஆகுது. they are used in wide angle spy hole in doors. வீட்ல டோர்ல ஃபிட் பண்ணிருப்பாங்க இல்லையா, யார் வெளியில இருக்காங்கன்னு பாக்கிறதுக்காக கதவை திறக்க முன்னாடி, அதுக்கு பேரு
ஸ்பை ஹோல். அந்த டோர்ஸ்ல வைட் ஆங்கிள் ஸ்பை ஹோல்ல யூஸ் ஆகுறது இந்த கான்கேவ் லென்சஸ். And they are used to correct the defect of vision called myopia. கிட்ட பார்வைன்னு சொல்லுவாங்க. அந்த கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்யறதுக்கு யூஸ் ஆகுறது இந்த கான்கேவ் லென்ஸ்.